பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 9ஆம் அதிகாரத்திலிருந்து தி ரோட் டு ஜெருசலம் இஸ் குட் நியூஸ், எருசலேமுக்கான பாதை ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. The road to Jerusalem is good news. எருசலேமுக்கான பாதை ஒரு நற்செய்தி என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் 62 வரை. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் குறிப்பாக 51ஆம் வசனம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையே இரண்டாக பிரிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. இதற்கு முன்பாக அவர் கலிலேயா பகுதியில ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். இப்போ அவர் எருசலேமுக்கு நேராக கடந்து செல்ல போகிறார். ஸோ இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இல்லைன்னா இது ஒரு நல்ல ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, இன்டென்ஷனலா அவருடைய டைம், அதுவும் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் அப்படின்னு சொல்லி, எந்த விதமான நாட்கள்? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள், எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிந்து எருசலேமுக்கு நேராக போவதற்காக அவர் ஆயத்தம் செய்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே போல இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய அடுத்த ஒரு புக், அது அப்போஸ்தலர் நடபடிகள். அதையும் இந்த லூக்கா தான் எழுதியிருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். இயேசுவானவர் பரமேறுவதற்கு முன்னதாக அவர் நிச்சயமாகவே உயிர்த்தெழ வேண்டும். உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி அவர் மரிக்க வேண்டும். மரிப்பதற்கு முன்பாக அவர் பாடுபட வேண்டும். இந்த நாட்கள் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு நேராக அவர் போவதற்காக ஆயத்தமாகிறார். ஈவன் இதே 9ஆம் அதிகாரத்துல 2 முறை தம்முடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் இதை குறித்து சொல்றார். மேலும் அதை குறித்து 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மேலும் மனுஷகுமாரன், அதாவது இயேசுவானவர் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இந்த 9th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டைம்ல சீஷர்களுக்கு சொல்றாரு. அடுத்தது அதே அதிகாரம், இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலேயே 44ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஸோ 2 டைம்ல சீஷர்களுக்கு அவருடைய பாடு, மரணம், அவர் எப்படி மரிக்க போறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு லிட்ரலா எருசலேமுக்கு நேராக போவதற்காக அவர் ஆயத்தமாகிறார். அதுதான் நம்ம 51ஆம் வசனத்துல வாசித்தோம். 52ஆம் வசனத்துல தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல்ஸ் கிடையாது, மெசஞ்சர்ஸ். ஒருவேளை அவருடைய சீஷர்களில் ஒரு சில பேர் அனுப்பியிருக்கலாம். எங்க அனுப்புறார் அப்படின்னா, அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். எருசலேமுக்கு போனோம் கலிலேயாவிலிருந்து அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்று சமாரியா வழியா போகலாம், இல்லைன்னா சமாரியாவை விட்டு கொஞ்சம் சமாரியாவுக்கு வெளியே போய் அப்படியே எருசலேமுக்கு வரலாம். ஆனால் இன்டென்ஷனலாக இயேசுவானவர் சமாரியா வழியா போகணும். சமாரியாவில் அவர் தங்குவதற்கு, அவர் ஒருவேளை ஊழியம் செய்வதற்கு அங்கே ஆயத்தம் செய்யும்படியாக தூதர்களை அனுப்புகிறார். ஸோ இந்த சமாரியா அப்படின்னு சொல்லும்போது இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது. பொதுவாக யூதர்கள் எருசலேமுக்கு
வொர்ஷிப் பண்ண போணும் அப்படின்னா, இந்த சமாரியா வழியா போகும்போது, அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் குடுப்பாங்க. 2 பேருமே கசின்ஸ் தான். பட் ஆனா, அவங்க ஒத்துப்போகவே இல்ல. யூதர்கள், அதேபோல சமாரியர்கள். இங்க அந்த மெசேஜஸ் போகும்போது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால், அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ, இவர் எருசலேமுக்கு நேரா போறாரு அப்படின்னு சொல்லி தெரிந்த உடனே, அந்த ஊரார் அவங்கள ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவருக்கு சத்திரத்துல இடம் இல்ல. அதேபோல இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவரு தமது சொந்தமானதுல வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல ஈவன் சமாரியர்கள் அவர்கள் கூட இந்த இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த டைம்ல அங்க கூட இருந்த இயேசுவின் சீஷர்கள்ல 2 பேர். 54ஆம் வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, இந்த யாக்கோபும் யோவானும் யார் அப்படின்னா, அவர்களை குறித்து நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னா 17ஆம் வசனம், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் அப்படின்னா, இடி முழக்க மக்கள் என்று அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இடி முழக்க மக்கள் என்று. சோ இந்த இடி முழக்க மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நல்லவேளை அட்லீஸ்ட் அவங்க உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இயேசு சுவாமிக்கு இவங்க இடம் கொடுக்கல. ஸோ அக்னியால இவங்கள வந்து அழித்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. ஒருவேளை இவங்க வந்து எலியா தீர்க்கதரிசி டைம்ல நடந்தத ஒருவேளை நினைவு கூர்ந்து இதை செய்யலாம். இதை குறித்து 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவனிடத்திற்கு, அதாவது எலியானிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். ராஜா அனுப்புறார். எந்த ராஜா? அகஸ்தியா ராஜா அனுப்புறாரு. அனுப்பும்போது மலையின் உச்சியில் உட்கார்ந்திருந்த அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், அதாவது அந்த தலைவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனை, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஒருவேளை இது குறித்து யோசித்திருக்கலாம். இங்க யாக்கோபும் யோவானும் என்ன செய்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஈவன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் இயேசுவானவர் என்ன செய்யறாருன்னா, எருசலேமுக்கு நேராக போவது ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அது நற்செய்தி அப்படின்னா, முதல் குறிப்பு என்னன்னா, இட் ரிவீல்ஸ் ஜீசஸ் மிஷன். இது இயேசுவின் ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக போவது ஒரு நற்செய்தி. எந்த விதத்துல அவருடைய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, 55ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் திரும்பி பார்த்து, யார? யாக்கோபையும் யோவானையும் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. சோ இயேசுவானவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவர் எருசலேமுக்கு நேராக போவதே எதற்காக அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே கொடுப்பதற்காக தான் எருசலேமுக்கு போறார். இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழிக்க வரல, நம்மை ரட்சிக்க வந்தார். அதை தான் இங்க சொல்றார். அதை குறித்து
56ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இதுதான் அவருடைய மிஷன். இந்த எருசலேமுக்கு நேராக அவர் போவது அவருடைய ஊழியத்தை, அவருடைய மிஷனை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இது குட் நியூஸ். இந்த இடத்துல ஒருவேளை அவருக்கு சித்தமா இருந்திருந்தா நிச்சயமா அன்றைக்கு சமாரியர்களை, அந்த கிராமத்து மக்களை அழித்திருக்கலாம். ஆனால் இந்த டைம்ல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் அழிக்க வரவில்லை, ஆனா ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்றார். இது இது ட்ரூ. இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை, அதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பு, நமக்கு ஜீவன் கொடுப்பதற்காக, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக தான் வந்தார். அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இந்த நியாய தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் இயேசுவானவர் நமது சார்பாக நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு, நமக்கு வர வேண்டிய அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஜீவனுக்கு ஏதுவானவர்களாக, அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழக்கூடியவர்கள். ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, ஒருவேளை இயேசுவானவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதற்கு பிறகு பரமேறி திரும்ப அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்படி வரும்போது அந்த டைம்ல அவர் ரட்சிப்பதற்காக வரப்போறதில்லை. அவர் அந்த டைம்ல நியாய தீர்ப்பு செய்ய வரப்போகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், ஆண்டவர் என்று அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நிச்சயமாகவே பயப்பட வேண்டும். ஆனா இந்த டைம்ல அவர் எருசலேமுக்கு நேராக போகும்போது, அதுவும் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுக்க போகும்போது, தம்முடைய சீஷர்களுக்கு, குறிப்பாக யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் அழிக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்கவே வந்தேன். ஸோ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக போவது, அவருடைய பயணம், அவருடைய பாதை, அது நமக்கு ஒரு நற்செய்தி. ஏனென்றால் அந்த பாதை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, அவருடைய மீட்பின் திட்டத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்தை நமக்கு அழகாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இது நற்செய்தி. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக போவது, எருசலேமுக்கான பாதை ஒரு நற்செய்தி. ஏனென்றால் அடுத்த குறிப்பு என்னன்னா, இட் கிவ்ஸ் அஸ் a mission. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இட் ரிவீல்ஸ் ஜீசஸ் மிஷன். இது இயேசுவின் ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். 2வது, இது குட் நியூஸ். ஏனென்றால் இது நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறது. இட் கிவ்ஸ் அஸ் a mission. இதை குறித்து அடுத்த சில வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். ஸோ இப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய மிஷனை சொன்னதுக்கு பிறகு அந்த டைம்ல 57ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பார்க்கிறோம். இயேசுவானவர் போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது அவன் என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஸோ வாலண்டியரா, ஈவன் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போவது கூட வாலண்டியரா தான் போறார். அவர் ஜீவனை கொடுக்க தான் வந்தார். ஏதோ பிதாவானவர் கட்டாயப்படுத்தினதுனால அவர் எருசலேமுக்கு போறாருன்னு கிடையாது. அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த பாடு, மரணம், இவைகளுக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். வாலண்டியரா, தன்னார்வமாக. அதே போலதான் இங்க இருந்த ஒருத்தர் வாலண்டியரா, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான்.
அதற்கு இயேசுவானவர் ஒரு பதில் சொல்றார். இதை குறித்து நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அடுத்தது ஆம், வேறு ஒருவனை அவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து இன்னொருவனை பார்த்து என்ன கேட்கிறார்னா, என்னை பின்பற்றி வா. ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இயேசுவானவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க இயேசுவானவரே என்ன செய்யறாருன்னா, வேறு ஒருவனை பார்த்து என்ன கேட்கிறான்னா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றார். எருசலேமுக்கு நேராக போறாரு. எருசலேமுக்கு நேராக போகும்போது தம்முடைய ஊழியம் என்ன என்பதை அழகா ரிவீல் பண்றார். அழிக்க வரல, ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன். அழிக்க வரல, ஆக்கினை தீர்ப்பு செய்ய வரல, ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது எருசலேமுக்கு நேராக கடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொருவனை கூப்பிட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு காரணத்தை சொல்றான். அந்த காரணத்தை சொல்லும்போது இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊழியம் என்ன என்பதை நாம் அந்த பதில்ல பார்க்கிறோம். என்ன சொல்றார் அப்படின்னா, ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராக கடந்து போறது ஒரு நற்செய்தி. ஏனென்றால் அது அவருடைய ஊழியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, அது நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குது. என்ன ஊழியம் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவானவர் காட்டிக் கொடுக்கப்படக்கூடிய காரியம், இயேசுவானவர் பிடிக்கப்படக்கூடிய காரியம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கப் போகிற ஒரு காரியம். இவ்வளவோ ஒருவேளை அவருடைய சிந்தையில இருந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட அவருடைய விருப்பம் என்னன்னா, குறிப்பாக அவரை பின்பற்றி வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு என்னன்னா, அவரை பின்பற்றி வருவது. அப்படி அவரை பின்பற்றி வருவது, அதாவது அவருடைய ஃபாலோவர்ஸா, அவருடைய டிசைபிள்ஸா அப்படி வரும்போது மீண்டுமாக தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நம்ம இந்த தேவனை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக, நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவங்களாக காணப்படுகிறோம். அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே இந்த ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் பிரசங்கிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இது இயேசுவானவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒருவேளை மிஷனரிஸ்க்கு, இல்லைன்னா பாஸ்டர்ஸ்க்கு, இவாஞ்சலிஸ்ட்க்கு அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி வராங்களோ, ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வராங்களோ, அத்தனை பேருமே இதை செய்ய வேண்டியது. இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராக கடந்து போறது ஒரு நற்செய்தி. ஏனென்றால் அது அவருடைய மிஷனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தது, இது நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறது. இந்த ஊழியத்தை அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம இதை நிச்சயமாகவே செய்ய வேண்டும். மூன்றாவது இது நற்செய்தி. ஏன் அப்படின்னா, இட் illustrates the cost of the mission. இது ஊழியத்திற்கான விலைக்கிரயத்தை நமக்கு விளக்குகிறது. அதுதான் இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் 57ஆம் வசனத்துக்கு நம்ம செல்லலாம். அங்க, அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இயேசு சுவாமி என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும்
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தட் இஸ் ட்ரூ. சமாரியாவுக்கு வராரு. சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு தலை சாய்க்க இடமே இல்லை. சத்திரத்துல இடம் இல்லை. சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க சமாரியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தட் இஸ் ட்ரூ. இத அந்த வேறொருவன் வாலண்டியரா கேட்கும்போது இயேசுவானவர் சொல்றார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த இடத்துல தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஹோம், நல்ல ஒரு வீடு, தங்குவதற்கான இடம். ஸோ earthly திங்ஸ், அதாவது உலகத்துக்குரியவைகள் அல்லது பூமிக்குரியவைகள், அதை குறித்து அவர் சொல்றார். பூமிக்குரியவைகள் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. கண்டிப்பா மனுஷர்களுக்கு தலை சாய்க்க இடம் வேண்டும். ஓகே, இங்க இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றி வந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லல. அவருடைய பாயிண்ட் என்னன்னா, அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எந்த விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, நிலங்கள் இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்தாருன்னா அது அவருடைய கிஃப்ட். எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நிச்சயமாகவே. ஆனா அந்த earthly திங்ஸ், பூமிக்குரியவைகள் அவருடைய திட்டத்தை அல்லது அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும் போது அது தவறு. அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்ல வரார். earthly திங்ஸ் அது அவசியம்தான், நமக்கு தேவை. ஆனா அது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த முதல் குறிப்புல இருந்து இயேசுவானவர் சொல்லக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இயேசுவானவரே இன்னொருவனை பார்த்து என்னை பின்பற்றி வான்றாரு. அதற்கு அவன் சொல்றான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இங்க earthly obligations பார்க்கிறோம். பூமிக்குரிய கடமைகள். இந்த கடமைகளை தான் செய்ய போறேன்னு சொல்லி சொல்றான். தகப்பன் மரித்து போய்விட்டார், நான் போய் அடக்கம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூதர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல அடக்கம் செய்வாங்க. கூடவே இருப்பாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கூடவே இருப்பாங்க. அடக்கம் செய்யாம எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த பர்சன் இதை சொல்றது கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினம் தான். ஏன் இதை சொல்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் ஆனா அதை நம்ம கொஞ்சம் நம்முடைய மனதிலிருந்து எடுத்துட்டு இயேசுவானவர் இங்க என்ன சொல்ல வரார் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ முதல் அந்த பர்சன் கிட்ட earthly திங்ஸ் அது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அது தவறு கிடையாது. ஆனா அது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதே போலதான் earthly obligations. ஒருவேளை இந்த நபர் சொல்லக்கூடியது உண்மை, இந்த பர்சன் சொல்லக்கூடியது உண்மையாகவே இருக்கட்டுமே அப்படின்னா கூட நிச்சயமாகவே அது செய்யதான் வேண்டும். ஆனா இயேசுவானவரை பின்பற்றி இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது. அந்த earthly obligations ஒரு தடையாக இருக்கக்கூடாது. பூமிக்குரிய கடமைகள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அததான் இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்றார். அடுத்தது மூன்றாவது, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி. ஃபர்ஸ்ட் வாலண்டியரா இயேசுவானவரை பார்த்து கேட்கிறான், நீ எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன்னு சொல்லி. அடுத்தது இயேசுவானவரே ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. மூன்றாவது வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நம்பிக்கையோடு சொல்றான். ஆனாலும் என்ன சொல்றான்னா, ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்.
இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, earthly relationships, பூமிக்குரிய உறவுகள், பூமிக்குரியவைகள், earthly things. அடுத்தது earthly obligations. earthly obligations அப்படின்னு சொல்லும்போது பூமிக்குரிய கடமைகள். அடுத்தது earthly relationships. இதுவும் தவறு கிடையாது. நிச்சயமாகவே நான் பின்பற்றுவேன்னு சொல்றான், நம்பிக்கையோட சொல்றான். பட் ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றான், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் வீட்ல இருக்கவங்ககிட்டலாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எதனால இயேசுவானவர் அத அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஒருவேளை அப்படி போவதனால அந்த ஒரு ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர வேண்டியது, அல்லது இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வது, அல்லது இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்றுவது, இது ஒருவேளை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருமோ, இல்லைன்னா அந்த ஃபோக்கஸ் மாறி போயிருமோ என்பதற்காக சொன்னாரான்னு தெரியல. அந்த சிச்சுவேஷன்ல இயேசுவானவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கலப்பையில் கை வைத்து அப்படின்னா ஏர் உழுவது. அந்த ஏர் உழும்போது அதுல கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா அந்த உதாரணத்தை இன்றைக்கு நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை நீங்க கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏர் உழும்போது நேரா பார்த்து தான் ஏர் உழுந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பின்னால பார்த்தாங்கனாலே அந்த நேரா வராது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வளைந்து செல்லக்கூடியதா இருக்கும். ஃபோக்கஸ் இழந்துருவாங்க. அததான் இங்க சொல்றார், கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவன் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். earthly relationships முக்கியம். நிச்சயமாகவே நம்ம சொல்லிட்டு வர்றது நல்லதுதான். பட் ஆனால் அது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. earthly things, earthly obligations and earthly relationships. இந்த பகுதியில இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராக போவது, அது என்ன செய்யுது அப்படின்னா, இட் illustrates the cost of the mission. இது ஊழியத்திற்கான விலைக்கிரயத்தை விளக்குகிறது. இயேசுவானவர் ரட்சிக்கவே வந்தார், ஜீவனை கொடுப்பதற்காகவே வந்தார். அதிலிருந்து அவர் விலகவே இல்லை. அதை தான் ஃபோக்கஸா வைத்து கொண்டு எருசலேமுக்கு நேரா போறார். அண்ட் தென் போற பாதையில அதை தான் நமக்கு ஊழியமாகவும் கொடுக்கிறார். ஊழியமாக கொடுக்கும்போது அப்படி ஊழியம் செய்ய வருகிறவர்கள், நான் முதலே சொன்னேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாரும் பிரசங்கிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஒருவேளை பூமிக்குரியவைகளோ, பூமிக்குரிய ஆப்ளிகேஷன்ஸ், கடமைகளோ, அல்லது பூமிக்குரிய உறவுகளோ தடையாக இருக்கக்கூடாது. இதை நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, we need to put Christ and his mission at the center of all these three things: earthly obligations and earthly relationships. நாம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் பூமிக்குரியவைகள், பூமிக்குரிய கடமைகள், பூமிக்குரிய உறவுகள் மத்தியில வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது நிச்சயமாகவே இது ஊழியத்துக்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்காது. அதன் மூலமாக கூட ஆண்டவருக்கு மகிமையாக நாம் இந்த அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராக போனது நமக்கு ஒரு நற்செய்தி. அவர் கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாம, பிதா எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிக்க தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அவரை மாதிரியாக வைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். இதற்காக நாம் earthly things, பூமிக்குரியவைகளை விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதே போல பூமிக்குரிய ஆப்ளிகேஷன்ஸ், அதையும் அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம நெக்லெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல பூமிக்குரிய ரிலேஷன்ஷிப்ஸ், இவங்கள அப்படியே அபேண்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை.
ஆனால் இந்த 3 காரியங்களும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் டாக்டர் எஸ்தர் will speak from Luke chapter 10. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.